பதினாறு வருஷம் கழிச்சு இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது. இதை நாங்கள் முயற்சி பண்ணி போன ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்குள்ளேயே இந்த கும்பாபிஷேகம் 3 கோவிலையும் முடிச்சிருக்கிறோம். இந்த கிராமத்தில் சிவன் கோவில், பெருமா கோவில், கிராம தேவதைங்கிற மணக்காரநங்கை கோயில் 3 கோயில் இருக்குது. இந்த 3 கோயிலுக்குமே கும்பாபிஷேகம் செய்யறது முடிவு பண்ணி அதுக்கு 3 பேர் தனித்தனியாக பொறுப்பேற்றுக்கிட்டு நாங்கள் 3 பேர் செஞ்சோம். ராஜேந்திரன் ஒருத்தர் வரவங்க, அடுத்தது ராமச்சந்திரன் என்னோட இருக்கிற தம்பி, அடுத்தது நான், 3 பேரும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 3 கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து முடிவு பண்ணோம். அதுமாதிரி எல்லா வேலையும் நாங்கள் எதிர்பார்க்க விட கொஞ்சம் நல்லபடியாகவே நடத்தியிருக்கோம்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா பல இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட, ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட நல்ல வருமானம் இது கிடைச்சிது எங்களுக்கு. நாங்கள் யார்கிட்டையும் எங்களுக்கு பணம் கொடுன்னு கேட்கல. ஆனால் ஏன்னா கேட்கக்கூடாது, நியாயப்படிக்கு நாங்கள் நடத்துகிறோம், இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் சொன்னோம். ஆனால் மக்கள் எல்லாம் தானே முன் எங்களுடைய காணிக்கையாக இது இருக்கட்டும், எங்களுடைய காணிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் எல்லா வேலையுமே செஞ்சுருக்கோம். தனிப்பட்ட முறையிலையும் நிறையா பேர் இந்த பித்தளை தகடு போட்டது, முன்னால் மரக்கதவு போட்டது, வாசலில் கருங்கல் பரவினது அப்படின்னு பல வேலைகள் தனித்தனியாக எல்லா மக்களுமே தானே முன் செஞ்சுருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தை இவ்வளோ தூரம் எடுத்து செஞ்சதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த அம்மனும் கடவுள்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியோடு இருக்கோம். எங்களுடைய தாழ்பணிந்த நமஸ்காரங்களை தெரிவித்துள்ளோம். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் கடல் வரிய மனம் தரும். எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு நங்கையம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகமானது 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடந்தது. அதனைத் 14 திருவோண நட்சத்திரத்தில் நங்கையம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சப்தமாதா தேவஸ்தானமானது அனைத்து கோயில்களும் இல்லாமல் கிழக்க பார்த்து இருப்பது மிக சிறப்பு வாய்ந்த தலமாகும். மற்ற எல்லா தெய்வங்களும் வடக்கு பார்த்து இருக்கும். சப்தமாதா தெய்வங்களாகிய அனைத்து தெய்வங்களும் மற்ற எல்லா ஊர்களிலும் வடக்கு பார்த்து தான் அமர்ந்திருக்கும். இங்கே மட்டும்தான் மணக்கால் கிராமத்தில் மட்டும்தான் தெய்வமாக வேண்டுவன அருள்வளிக்கும் தெய்வமாக எழுந்தருளியிருக்கிறார். அருகிலே கற்பனசாமியும், அதுக்கு அருகிலே ஐயனாரும், அதுக்கு அருகிலே செட்டியப்பெரும், அதுக்கு அருகிலே ஆலயத்து வெளியில மதுவீரசாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் செட்டியப்ப தெய்வமானது அவர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஊராக மஞ்சள் வியாபாரம் செய்து கொண்டு வரும் வியாபாரி ஆவார். அவர் இந்த ஊருக்கு வரும்பொழுது எங்கள் குளத்திலே குளித்து கொண்டு இருக்கும்போது அவர் குளிக்கிறார் என்று நினைச்சு கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். அம்பாள் குமாரி அவர்கள் பார்த்து கொண்டு எனவே கேட்கவும், மஞ்சள் வியாபாரின்னு சொல்லாம கறி போய் சொல்லிடுறாங்க. கொண்டு வந்த மஞ்சள்லாம் கரியா மாறியது. அப்போ மன்னிப்பு கேட்டு இந்த அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சொல்லி கட்டுப்படுத்தி தான் ஊருக்கு கூட்டி போக வேண்டும் என்று மந்திர கட்டு போடும்போது தரிசனம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. அதனால செட்டி மாதிரி இருக்கும். வைகாசி மாதம் காப்புக்கட்டு திருவிழாகவும், மாசி மாதம் கரக திருவிழாகவும், புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாகவும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு தை வெள்ளியும் ஆடி வெள்ளியும் குத்துவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை சோமவாரம் 4 சோமவாரமும் தங்காபிஷேகம் நடைபெறும்.
பக்தர்கள் அனைவரும் கிராம பொதுமக்களும் ஆலயத்தில் ஒத்துழைப்பை தந்து மேற்கொண்டு அச்சாரன்சி போர்டும் அறநிலையத்துறையும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை கும்பாபிஷேகத்தையும் சீரு சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.